ஆக்சுவலி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நிற்கிற இடம் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மலை. மேலே வந்து ஒரு ஹில் டாப் சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் எல்லாமே செமையாக இருக்கும். இடத்த பார்க்கணுன்னா வாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதனால் எனக்காக நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாருக்கும் இது ரீச் ஆகும், எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியணும். அதனால தான் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா இந்த சைடு. அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு, அந்த சைடு போனீங்கன்னா தமிழ்நாடு. இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா இந்த பார்டரில் இருக்குது. ஸோ அந்த சைடு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்களா இந்த ரெண்டு பாறைகளுக்கும் நடுவில் நான் நிற்கிறேன். இந்த நடுவில் பாறைகளுக்கு நடுவில் நிற்கிறப்ப இந்த வியூ கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த வியூ கிடைக்கிற வியூ வந்து செம அமேசிங்காக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி இந்த இடம் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெக்கான் குருஷு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாக்டாக வெள்ளரடா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இந்த மலையை தான் நம்ம வந்து ஏற போகிறோம். என் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் குருஷு மலை. குருஷு மலை மீன்ஸ் ஒன்றும் இல்லை, மேலே ஒரு கிராஸ் இருக்கும். அந்த கிராஸ், குருஷுனா கிராஸ் அப்படின்னு அர்த்தம் மலையாளத்தில். அண்ட் மலைனா உங்களுக்கே தெரியும் மலைன்னு அர்த்தம். ஸோ கிராஸ் வந்து மலை உச்சியில் இருக்கிறனால குருஷு மலை அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. கேரளா தமிழ்நாடு பார்டரில் இது வந்து இருக்குது. ட்ரெக்கிங் போகிறதுக்கான ஒரு ஆசம் ஸ்பாட்னு சொல்லுவேன். இப்போ வாங்க மலையை ஏறுவோம். நம்ம கையில் இந்த ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து டாப்பை ரீச் பண்ண போகிறோம். என் கூட எல்லோரும் ஜெர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் போவோம். கமான் காய்ஸ், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. we can do it. ஈஸி தான், ஏறிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து சீசன் டைமில் தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்தது சீசன் டைம் இல்லை, அதனால் இந்த வாட்டர் பாட்டில் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வச்சுட்டு தான் மேலே ஏற போகிறோம். ஸோ சீசன் டைம் அப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள் அவைலபிளாக இருக்கும். மற்ற டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வரணும். எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டியே சொல்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம மேலே இருக்கிறோம். பட் ஏன்னா எவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜர்னி எதுக்கும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா காமெண்ட்டில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. பேஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக ஒரு மாதிரி மொரடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஏற ஆரம்பிப்போம். இந்த வந்து பேத்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கரடு முரடாக இருக்குது. கல்லெல்லாம் பயங்கரமாக உடஞ்சி இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. ஏறுறப்போ கொஞ்சம் ரஃப்பாக ஹார்ஷாக தான் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஏறுவோம். ஆக்சுவலி இங்கே எப்படி வரணும் அப்படிங்கிற லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் கீழே லொக்கேஷன் டேக் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். உங்களுக்கு இந்த இடம் வரணும் அப்படி என்றால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வர்றப்போ மேக்ஸிமம் பைக்கில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோக்ஸ், நம்ம குருஷுமலை ஆல்மோஸ்ட் 90% அக்காம்ப்ளிஷ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் ஏறி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம், அவ்வளோதான், டாப்பை ரீச் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கேன் பி அமேசிங். ஆல்ரெடி டாப்பை நம்ம ரீச் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் guys, எவ்வளோ ஆசமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆஃப்டர் அ லாங் டைம் I'm coming for a trek. After a long time. It's been a long since the last. எவ்வளோ நாளாச்சு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்கிரிமேஜ் ஏரியா. மெயினாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு. ஆனால் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வந்து எங்கே வேணாலும் சுற்றி பார்க்கலாம். guys, totally amazing. ஏறிட்டு மேலே வந்து பார்க்குறப்போ ஒரு டோபமைன் ஹிட் இருக்குது பார்த்தீங்களா. ஆசம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் இங்கே வர்றப்போ எப்படின்னா இனிஷியலாக ஏறுறப்ப எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெக் வந்து கொஞ்சம் ரஃபாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து அட் சம் பாயிண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. எந்த எக்ஸ்ட்ரா பிட் சப்போர்ட்டும் இருக்காது. நீங்கள் தான் பார்த்து அப்படியே பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். ரஃப்பாக ஃபுல்லாக பாறை கல் இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஏறணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில மலைகள்லாம் நான் பார்த்துருக்குறேன். இந்த பார்த்தீங்கன்னா கம்பி போட்டிருப்பாங்க, ரெயில்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை ஒரு சப்போர்ட்க்கு வந்து பிடிச்சி ஏறலாம். பட் இங்கே அப்படி எதுவும் கிடையாது, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் சொல்கிறேன். வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் தேவைப்பட்டால் மெடிசின்ஸ் கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எசென்ஷியலான விஷயங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ஏற ஆரம்பிப்போம் வாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஃபாஸ்ட்டாக ஏறணும்.
ரொம்ப சீக்கிரமாக ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபேஸ்ட்டாக அவங்கள வந்து புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து உங்கள் பாடியில் உள்ள எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் வந்து சக் பண்ணி எடுத்துரும். அதனால வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கான பேஸில் வந்து நீங்கள் ஏறுங்க. ஸ்லோ பேஸில் ஏறினாலும் பிரச்சனை கிடையாது. ரெஸ்ட் எடுத்து கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக ஏறுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டாமினா ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஏறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஏறினா போதும். இங்கே வந்து காலையில் வர்றது பெஸ்ட்டு. காலையில் வந்து நீங்கள் ஒரு 10 மணி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மணி நேரம் அது மாதிரி கிட்ட ஏறிடலாம். 1 மணி நேரத்தில் ஏறிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வியூ பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இறங்குறதுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு 2 o'clock மேலே ஆயிரும்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. நீங்கள் ஈவினிங் வந்தாலும் இந்த இடம் ஏறலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஈவினிங் வந்தீங்கன்னா சீக்கிரம் இருட்டிடும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்தாச்சு. நான் ஏறுறதுக்கு ஒரு மணி நேரம் கொஞ்சம் நிமிஷங்கள் ஆச்சு, அவ்வளோதான். இப்போ மேலே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வியூ பாயிண்ட். ஆக்சுவலி இந்த இடம் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து 2 வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். இதுதான் இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷல் திங். இந்த மலை வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கிறனால அந்த சைட் போனீங்கன்னா தமிழ்நாடு, இந்த சைட் போனீங்கன்னா கேரளா. ஸோ இந்த மாதிரி 2 இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது தமிழ்நாடு இந்த சைடு. வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. டோட்டலி அமேசிங். இந்த இடம் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த இடம் வந்து நிஜமாவே நல்லாயிருக்கு, மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஸ்லோவாக ஏறுவாங்க, ஒவ்வொருத்தர் ஃபாஸ்ட்டாக ஏறுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு டைமிங் மாறும். ஸோ எக்ஸாக்டாக இந்த டைமிங்கில் தான் மேலே ஏற முடியும், இந்த டைமிங்குள்ளே ஏறிடலாம் அப்படின்னு எல்லாம் என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் ஏறுற பேஸை பொறுத்து, உங்கள் வேகத்தை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஏறுறீங்க அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ண முடியும். அது ஒவ்வொருத்தருக்கு மாறும். அதனால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நான் ஒரு மணி நேரம் சில நிமிஷங்களில் நான் ஏறிட்டேன். ஒவ்வொருத்தருக்கு மாறும். மெயினான ஒரு ஸ்பாட் இங்கே பார்த்தீங்களா, இந்த 2 பாறையும் பிடிச்சி வச்சுக்குவாங்க. இங்கே தான் நிறைய பேர் வந்து சீசன் டைமிங்கில் நிறைய பேர் ஏறுவாங்க. எஸ்பெஷலி பெருநாள் டைமில். பெருநாள்னால் வந்து அது எப்படி சொல்ல, கேத்தோலிக் சர்ச்சில் பெருநாள்னு சொல்லுவாங்க. அது ஒரு அக்கேஷ்னல் டைம். அந்த பெருநாள் அப்போ வந்து இங்கே கேத்தோலிக் சர்ச்சில் இருக்கிற எல்லா கிறிஸ்டியன்ஸ் யார் வேணாலும் வரலாம், எல்லா கிறிஸ்டியன்ஸும் இங்கே ஏறுவாங்க. ஏறி இந்த மாதிரி இடத்துல தான் வந்து உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோஷூட்லாம் நடத்துவாங்க. இந்த பாருங்களேன், இந்த இடமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுதான் இங்கே இருக்கிற மெயினான ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடும் இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா கேரளா வியூ பாயிண்ட் அப்படி போகணும். ஸோ நான் இப்படி தான் இந்த வழியாக தான் வந்தேன். இந்த இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிஜமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஆசமான ஒரு பிளேஸ். வாங்க கேரளா வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். காய்ஸ், இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்த விசிட் பண்ணணுமா? விசிட் பண்ணணுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லா நாளும், எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் இந்த இடம் வந்து ஓப்பன்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் ஏறலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேப்பல் இருக்குது வொர்ஷிப் பண்ணுறதுக்கு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா கேரளா வியூ பாயிண்ட். இப்போ நான் மெயினான ஸ்பாட்க்கு வந்துட்டேன். இது ஒரு சின்ன எப்படி சொல்ல, ஒரு சேப்பல் மாதிரி. இங்கே வந்து ப்ரே பண்ணலாம். நானும் ப்ரே பண்ண தான் வந்தேன். இங்கே பாருங்கள், நம்ம கிராஸ் இருக்குது, நம்ம கிராஸ் உண்டு. ஸோ இந்த இடத்துல வந்தோடனே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வந்துச்சுன்னே சொல்லலாம். கடவுள் நம்மளை எல்லாத்துலேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுவார். God is there for us அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பார்த்தீங்கன்னா இந்த சைடு, இந்த வியூ பாயிண்ட்டு அதை விட இன்னும் கொஞ்சம் ஆசமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயினான ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட். பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது வந்து அதை விட கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த சைட் வியூ பாயிண்ட். பட் இந்த சைடில் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த சைடில் ரொம்ப டேஞ்சராக இருக்கும், டேஞ்சரஸான இடம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பாறையுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்க. ஆக்சுவலி அந்த 2 மலை வந்து ஒன்றா இருக்குது, பார்க்குறதுக்கு பெரிய பாறை மாதிரி தெரியும். இந்த சைட் வியூ பாயிண்ட் இப்போ நான் காமிச்சேன்ல, இது வந்து உங்களுக்கு கேரளா வியூ பாயிண்ட். பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் சர்ச் இருக்குது. இங்கே 3 கிராஸஸ் வச்சுருக்கிறாங்க அடுக்கி. நிறைய பேர் என்ன நம்புகிறாங்கன்னா, இங்கே வந்து ப்ரே பண்ணால் நல்ல விஷயங்கள் நடக்கும், லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல பிலீஃப்ஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கே தெரிகிற எல்லா வியூ பாயிண்ட்டும் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கேரளா. இந்த ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சின்ன டிப் தரேன் உங்களுக்கு. இது வந்து பேத் பார்த்தீங்கன்னா வர்றப்ப ரொம்ப வந்து ஹார்ஷாக இருந்தது, ஹார்டாக இருந்தது, பிடிக்கிறதுக்கு கம்பி எதுவுமே இல்லை, ஹார்ஷாக கரடு முரடாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வர்றப்போ உங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் இஃப் யூ வாண்ட் கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு வாட்டர் பாட்டில் அவசியம், கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும். அண்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் கன்சிடரேஷனுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஏன்னா பிடிக்கிறதுக்கு பிடிமானம் பெருசாக ரயில் கம்பி எதுவுமே வைக்கல, ரயில்ஸ் எதுவும் இல்லாதனால உங்களுக்கு சப்போர்ட் இருக்காது, அதனால் பார்த்து ஏறுங்க. அண்ட் ஏறுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 hours கிட்ட ஆச்சு, 1.5 மணி நேரம்னு வச்சுக்கலாம், ஆல்மோஸ்ட் 2 hours அப்படி ஆச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஏறி முடிச்சதுக்கப்புறம் வியூ வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன் இந்த இடத்த. பட் ரியலி ஆசம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதனால் எனக்காக நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாருக்கும் இது ரீச் ஆகும், எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியணும். அதனால தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இங்கே உள்ளதாக சொன்னேன். இப்போ அந்த வியூ எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன சர்ச் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேப்பல் மாதிரி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பெருநாள் அப்போ வந்து ப்ரே பண்ண வருவாங்க. நிறைய பேர் இது வந்து ஒரு மெயினான பில்கிரிமேஜ் ஸ்பாட். இங்கே வந்து ப்ரே பண்ணால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி என்று நிறைய பேர் நம்புகிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தரோட பிலீஃப் வந்து ஒரு மாதிரி இருக்குது. நான் கிறிஸ்டியன். ஸோ நானும் இங்கே ப்ரேயர் பண்ண தான் வந்தேன். காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியல, நேரம் ஆக ஆக வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. விண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ இந்த இடம் ஓகே. ஸோ நானும் இங்கே ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இங்கே யார் வேணாலும் வரலாம், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரிலீஜன், யார் வேணாலும் வரலாம். உங்களுக்கு எப்போ தோணுதோ வந்து சுற்றி பாருங்கள். இது வந்து எங்கே எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா வெள்ளாரடா அப்படிங்கிற ஒரு இடம், கேரளாவில் வெள்ளாரடா அப்படிங்கிற இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேருந்து குரிசுமலை பார்க்கணும். வெள்ளாரடா வந்துட்டு குரிசுமலை எங்கேன்னு கேட்டிங்கனால எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும். இல்லைனா நான் உங்களுக்கு லொக்கேஷனை கீழே வந்து டேக் பண்ணி விடுறேன், பார்த்து. ஸோ இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு நிஜமாகவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வைபை தரும். இங்கே பாருங்கள், இடம்லாம் அப்படியே லைட்டாக ஒரு ஃபாகியாக இருக்குது. ஏன்னா வந்து டைம் ஆகிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்து 6 ஆயிடுச்சு. அதனால் ஈவினிங் நான் வந்து இப்போ இறங்கி ஆகணும். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன் மேலே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, டைம் வந்து 6:10 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம வந்து கீழே இறங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம மேலே இருக்கிறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. ஏன்னா வந்து இங்கே சீக்கிரம் இருட்டாக போகிற இடம். பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பாசிட்டிவிட்டியோட கிளம்பலாம் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி எனக்கு இந்த இடம் வந்து பிடிச்சிருக்கு. நான் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து நிஜமாகவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த சைட் கேரளா வியூ பாயிண்ட், தமிழ்நாடு வியூ பாயிண்ட் ரெண்டுமே ஓகே, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எதையும் வந்து செப்பரேட் பண்ணி சொல்கிறதா எனக்கு ஒரு இது இல்லை. இதுவும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த சைடு உள்ள வியூ பாயிண்ட் அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் உங்களுக்கு அந்த சைடும் நான் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இடங்களையும் சுற்றி காட்டிட்டேன். இப்போது இந்த சைடு உள்ள வியூ பாயிண்ட்டையும் காட்டிட்டேன். இந்த 2 பாறை, அப்புறம் இந்த சைடு உள்ள பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட். ஃபெலஸ், நம்ம தொடங்கின இடத்துலே திரும்ப வந்தாச்சு. நம்ம ஜர்னியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்றப்போ ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். பட் கீழே வந்தோடனே அப்படியே எனர்ஜியெல்லாம் அப்படியே லிட்ரலி வெளியே போச்சு. இனி வந்து ஏதாவது ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சு ரீசார்ஜ் பண்ணணும் நம்ம பேட்டரியை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மணி வந்து எப்படின்னா ஒரு 6:15 தாண்டின போகலாம் நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து சீக்கிரம் இருட்டிடும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருட்டில் வந்து ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் கீழே வர்றது ரொம்ப கஷ்டம், அப்புறம் ரிஸ்கியானதும் கூட. அதனால் நான் சீக்கிரம் வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ஜெர்னிஸ்க்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை எல்டென்ஸ் வைக் சைனிங் ஆஃப்.